அஸ்ஸலாமலைக்கும் அல்சியா சேனல். நான் ரொம்ப நாளாக வீடியோ போடலாமா, நோன்பு நேரம் வேலை சரியாக இருந்ததுனாலையும் கொஞ்சம் உடம்பு நமக்கு ஆஸ்பத்திரிக்கு அலைகிறனாலே வீடியோ போட முடியல. இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து மாடிக்கு வந்தால் தக்காளி எல்லாமே பழுத்து கிடக்குது, வெண்டைக்காயெலாம் முற்றி கிடக்குது. சரி, அதையாவது பறிக்கணும்னு மாடிக்கு வந்தேன். இப்போ உங்களுக்கு மாடி தோட்டத்தை பற்றி காட்டுறேன். இந்த கிளியை பாருங்கள், கூடு கட்டுறதுக்கு இந்த ஹோல் இருக்குது பாருங்கள், நம்ம பல்பு மாட்டுற ஷேடுக்குள்ள ஹோலு, அதில் கூடு கட்டுறதுக்கு ஒரு பச்சை கிளி காலையிலேயே வந்து உட்காந்துருக்கு. இங்கே எங்கள் ஊரில் நல்ல மழை, செடி எல்லாமே நல்ல பச்சை பச்சேன்னு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை பறிச்சிரும். சரியா, தக்காளியை பறிச்சிரும். எத்தனை கிளி நிற்க பாருங்கள், 3-4 கிளி. அதுக்கப்புறம் தக்காளியை பறிச்சுட்டு அவரைக்காய் எல்லாமே கிடக்குது கொஞ்சம் கொஞ்சம். எல்லா தக்காளியுமே பழுத்துருச்சு, வெண்டைக்காயும் முத்திருச்சு. மாடிக்கே வரல, 2 நாள் நல்ல மழை. வெண்டைக்காய் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் முருங்கைக்காய் எல்லாமே விளைஞ்சிருச்சு, எல்லாமே விளைஞ்சிருச்சு. மீதி எல்லாமே முத்தி போய் கிடக்கு, இங்கேயும் கிடக்கு. இது நல்லாவே விளைஞ்சிருச்சு இந்த முருங்கைக்காய். தக்காளியை பழுத்ததை ஃபுல்லாக பறிச்சிடும். இல்லைன்னா தெண்டுன்னு சொல்கிறாங்க, அது அவ்வளோத்தையும் கடிச்சிருது பழங்கள்லாம். அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காயும் இதாகிருச்சு. தக்காளி தான் எக்கச்சக்க தக்காளி கிடக்கு. பாதி தக்காளி மழை பெஞ்சோன்னா பழுத்ததுலாம் கீழே அப்படியே விழுந்துருச்சு. இந்த வெண்டைக்காயும் இதாக தான் இருக்குது. மறுபடியும் தக்காளியில் பிஞ்சு அள்ளி வச்சுருக்கு. மழை பெஞ்சோன்னே செடிகள்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. ரோஜாலையும் மொட்டு நிறைய வச்சுருக்கு. ஏதோ ஒரு குட்டி தக்காளி பழுத்திருக்கு. இந்த கம்பை உள்ள தள்ளி நடணும், அப்போ தான் தக்காளி செடி சரியாது. என்ன வாசமாக இருக்குது, இந்த பிச்சுப்பு என்ன வாசமாக இருக்குது. ரோஜாவில் நிறைய மொட்டு வச்சு பூவும் பூத்துட்டு. இந்த பூ காஞ்ச பூவை அப்படி லைட்டாக அப்படி கிள்ளி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் துளிர் வரும், அதிலே போட்டுருங்க. இந்த ஒரு மொக்கு வந்திருக்கு. அடுக்காக தக்காளி தான் கிடக்கு, குட்டி 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 குட்டியாக கிடக்கு. தூதுவளையும் தளிர் வந்துட்டு பாருங்கள், எப்படி வந்துட்டு பார்த்தீங்களா. தூதுவளை சளிக்கு ரொம்ப நல்லது. ஒரு 2 தூதுவளை பெப்பர் வச்சு காலையில் வெற்றிலை போட்ட மாதிரி போடணும். இப்போ இதில் தக்காளி இருக்குது பாருங்கள், இந்த எடுத்து பாருங்கள், எடுத்தோன்னே வந்துருச்சுல. மண் அப்படி சாஃப்டாக இருக்குது மண். இப்போ இந்த கலப்புரண்டியை வச்சு நல்லா அழுத்தி
அழுத்தி வச்சிடணும். இதோ ஒரு துளசி வளருது, துளசி. இதை என்ன செய்யணும், ஒரு ஹோல் போடணும். இதில் வந்து ஒரு துளசி நிற்கிது, எடுத்துடலாமா? காஞ்ச மிளகாய் பிடிங்கிட்டேன். இந்த தக்காளியும் மண்ணோட அந்த இதோட பிடிங்கிறோம். இந்த மலைக்கு துளசி வித்தெல்லாம் கீழே உளுந்து உளுந்து செடி வளர்ந்து நிற்கிது எல்லாம். இந்த 2 தக்காளியெல்லாம் வச்சு விட்ருவோம். இந்த மழை நேரம் தான் நம்ம விற்று போட்ட அந்த செடிகள்லாம் நடணும். இதில் இன்னொரு தக்காளி இருக்குது, இதே நட்டி வச்சுக்கோம். இதை நட்டியாச்சு. இந்த தக்காளி நல்லா பூத்து இருக்குது, எல்லாத்துலேயும் காயாக தான் கிடக்குது. இவ்வளோ முருங்கைக்காய் இதே முத்திருச்சு பாதி. இந்த தண்டங்கீரை, இந்த தண்டங்கீரையெல்லாம் பொரியல் பருப்புக்கு போட்டு வைக்கலாம், நல்லாயிருக்கும். இதுதான் நிறைய நிற்கிது இந்த கீரை, கலர் கீரை, கொடுப்பக்கீரை. கீரையெல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கும்போது அடுத்த வீடியோ போடுறேன். சீத்தாக்காய் கொஞ்சம் பருத்துருச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மழை நேரம் வந்து நீங்கள் முளைய போட்ட வித்தெல்லாம் நடுங்க. எல்லா புதினாவுமே இதில் வந்து கரிஞ்சிருச்சா, மறுபடியும் குச்சி நட்டினதில் இது வந்திருக்கு. இந்த புல்லெல்லாம் எடுத்து போட்டுருணும். இந்த வந்துட்டு நான் இவ்வளோ தக்காளி பறிச்சிருக்கேன். முருங்கைக்காய் இவ்வளோ, ஒரு காய் வீணாயிடுச்சு. இது தூரத்தான் போடணும். இந்த தக்காளி இப்படி வச்சு கெட்டணும். இந்த இதில் உள்ள புல் எல்லாத்தையுமே நம்ம பிடிங்கிறணும். வைக்கிற உரம் வந்து இந்த புல்லுகளுக்கு தான் போகும். இந்த காஞ்ச இதெல்லாம் அப்படி பிச்சு போட்டுருங்க. இதுலேயும் ஒரு தக்காளி நிற்கிது பாருங்கள், இதா இதையும் எடுத்துரும் பாருங்கள். இது ஒரு தக்காளி, இது 2 தொட்டியில் நட்டி வச்சிரும். இது காஞ்சிட்டு தக்காளி இந்த இடத்துல இதை தட்டி வச்சிரும். இங்கே ஏற்கனவே மிளகா வளர்ந்து நிற்கிது, விற்று போட்டனில் வளர்ந்து நிற்கிது. சரி, இதுதான் இன்றைய வீடியோ.